கற்றறிந்தோர் அல்லது நாகரிகமான அரசியல் தெரிந்தோர் பேசி பெரிதாக விமர்சனம் பண்ணுகிற அளவுக்கு ஒரு நாணயமான நேர்மையான பேச்சாக இதை நான் பார்க்கல. விஜயனுடைய இந்த பேச்சுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு அவதூறு, பொய்யை மட்டுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரியான ஒரு பேச்சாக தான் எனக்கு பட்டது. காரணம், அவர் முன்வைக்கிற எந்த கருத்துமே உண்மையானதாக இல்லை. முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நாம் சார்ந்த மாநிலம் அது எந்த கட்சி வேணால் ஆண்டுட்டு போட்டோம். நம்முடைய மாநிலம் என்னென்ன சாதனைகளை செஞ்சுருக்கு, இப்போ இந்த மாநிலத்தினுடைய மரியாதை எப்படி இருக்குது இந்த நாட்டில், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஆளுகிற கூட்டணியில் இருக்கிற கட்சியாக வேணா இருக்கட்டும். இந்த மாநிலம் இப்போ இந்திய அளவில் நம்பர் 1 முதல் மாநிலமாக பல துறைகளில் திகழுது. இதையெல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க சொல்கிறதில்ல. இதை சொல்கிறதே ஒன்றிய அரசை சேர்ந்த அமைச்சரவை தான் சொல்லுது. ஒவ்வொரு துறையை சேர்ந்த அமைச்சரை, அதாவது ஒன்றிய அமைச்சரவை இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சகமும் புள்ளி விவரங்களை வெளியிடுது. அப்படி வெளியிடுகிற போது தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது, தொழில்துறையாக தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது, மருத்துவ கல்வியாக தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது, மருத்துவ சேவை தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது, அல்லது கல்வி தரம் அது உலக அளவில் தமிழ்நாடு நம்பர் 1 நிற்கிது. அமெரிக்காவை விட அதிகமான மாணவர்கள் உயர்நிலை கல்வி படிக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழுது. இதையெல்லாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்ல, உதயநிதி சொல்ல, ஒன்றிய அரசு பாஜக அரசினுடைய அமைச்சகங்கள் வெளியிடுகிற புள்ளி விவரங்கள். இந்த சாதனைகள்லாம் எப்படி வந்தது? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த தமிழ்நாட்டை ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் தான். அது அதிமுக, திமுக, அதுக்கு முன்ன திமுக, இப்போ திமுக, இப்படி இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆளுது. இவர்களால் உருவான நன்மை தான் இது. இந்த ஆட்சியில் அது உச்சத்தில் இருக்குது. இந்த திமுக ஆட்சியில் இன்றைக்கி அது உச்சத்தில் இருக்குது. இது இந்த மாநிலத்துக்கான பெருமை. இந்த பெருமையை சிறுமைப்படுத்துகிற உரிமை யாருக்குமே கிடையாது. இந்த மாநிலத்தில் பிறந்து, இந்த மாநிலத்தில் கட்சி ஆரம்பித்து, இந்த மாநிலத்தின் அதிகாரம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற எவனாக இருந்தாலும் இந்த பெருமைகளை சிறுமைப்படுத்த முயற்சிக்க மாட்டான். ஆனால் இந்த விஜய் என்ன பண்ணுறான்? இந்த பெருமைகளை எல்லாம் மட்டம் தட்டுகிற ஒரு மட்டமான ஒரு அரசியல்வாதியாக மேடையில் நின்று பேசுகிறத பார்க்க முடியுது. இந்த மாநிலத்தின் பெருமை இதை அவன் அசிங்கப்படுத்துகிறான். அது முதலமைச்சரை அல்லது திமுகவை யாருமே விமர்சிக்க கூடாதா அப்படின்னா அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. தாராளமாக திமுகவை விமர்சனம் பண்ணலாம், திமுக அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அது திமுக அரசாக இருக்கட்டும், வேறு எந்த அரசாக இருக்கட்டும், ஒரு அரசு செய்கிற சாதனைகளை கொச்சைப்படுத்துகிற உரிமை யாருக்கும் கிடையாது. இந்த விஜய் செய்வது கொச்சைப்படுத்துகிற வேலை தான்.